உலகம் முழுக்க காதல் கதைகளுக்குன்னு சொல்லிட்டு தனி ரசிகர் கூட்டமே இருக்குது. அந்த ரசிகர் கூட்டத்துக்கு மத்தியில ரொம்பவே பிரபலமான ஒரு காதல் காவியம் தான் அம்பிகாபதி அமராவதியோட காதல். இன்னைக்கு இந்த காதல் காவியத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. முதலாம் குலோத்துங்க சோழனோட மகள் தான் அமராவதி, கம்பரோட மகன் அம்பிகாபதி. அந்த காலத்துல இளவரசிகள் எல்லாம் பொழுதுபோக்குக்காக மேல் மாடத்துல இருந்து அவங்க ஊரோட அழகை பார்த்து ரசிப்பாங்க. அப்படி ஒரு நாள் ரசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு அழகான இளைஞன் தெருவில் நடந்து போறத பாக்குறா அமராவதி. அந்த இளைஞனும் அமராவதியை பார்க்க அந்த நொடியிலேயே அவன் அவளுக்காக ஒரு கவிதையை பாடுறான். அவன் தான் கம்பரோட மகன் அம்பிகாபதி. இப்போ இந்த கவிதையை கேட்டதும் அமராவதியோட இதயத்துல காதல் வளர ஆரம்பிக்குது. இப்போ இந்த கவிதையை அமராவதி மட்டும்தான் கேட்டாலானா இல்ல தூரத்துல இருந்து இன்னொரு நபரும் கேட்கிறாரு. அவர் தான் அமராவதியோட அப்பா. குலோத்துங்க சோழனுக்கு இந்த காதல்ல சுத்தமா விருப்பமே இல்லை. அதனால அம்பிகாபதியை எச்சரிச்சு இனி நீ அரண்மனைக்கு வரக்கூடாதுன்னு கண்டிஷன் போடுறாரு. ஆனா காதலுக்கு தான் கண்டிஷனே இல்லையே. ஒரு நாள் அரண்மனையில பெரிய விழா நடக்குது. அங்க கவிஞர்கள் புலவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அங்க காதல் மறுபடியும் மேடையேறுது. உணவு பரிமாற வந்த அமராவதியை பார்த்த அம்பிகாபதி அவனையே மறந்து கவிதையை பாட ஆரம்பிக்கிறான். இதை நோட்டீஸ் பண்ண கம்பர் அவன் பாடின கவிதையோட அர்த்தத்தை மாத்தி அவனை காப்பாத்துறாரு. ஆனா மன்னருக்கு எல்லாமே தெரியும் அம்பிகாபதி அமராவதியை பத்தி தான் இந்த கவிதையை பாடினான்னு. இதுக்கப்புறம் தான் அம்பிகாபதியோட வாழ்க்கையை மாத்தி போட்ட ஒரு சம்பவம் நடக்குது. முதலாம் குலோத்துங்க சோழன் கம்பரை சந்திச்சு உங்க பையனுக்கு என்னோட பொண்ணு மேல இருக்கிறது காதல் இல்ல வெறும் மோகம் தான். அவன் எப்போ கவிதை பாடினாலும் அவளோட உடல் அழகை தான் வர்ணிக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. கம்பரும் கவிஞர்கள் அழகை வர்ணிச்சு பாடுறதெல்லாம் இயல்புதான். உங்க பொண்ணுக்கு அவன் மேல இருக்கிறது காதல்னா என்னோட பையனுக்கும் உங்க பொண்ணு மேல இருக்கிறது காதல் தான் அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் அங்க இருந்து கிளம்புறாரு. இப்போ குலோத்துங்க சோழன் கம்பரை பார்த்து உங்க மகனுக்கு என் மகள் மீது இருப்பது உண்மையான காதல்னா நான் வைக்கிற சோதனையில ஜெயிக்கட்டும். அப்படி ஜெயிச்சா அம்பிகாபதி அமராவதியை திருமணம் செஞ்சுக்கலாம். ஆனா தோத்தா அம்பிகாபதியோட தலை துண்டிக்கப்படும் சொல்லிடுறாரு. கம்பர் யோசிச்சுக்கிட்டு என்ன போட்டின்னு கேட்க அரசவையில எல்லா புலவர்களும் அமைச்சர்களும் இருக்கிற அதே நேரத்துல அம்பிகாவதி 100 பாடல்கள் பாடணும். அந்த 100 பாடல்களுமே காதலோ அல்லது இல்லற வாழ்க்கையை பற்றியோ இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க அந்த 100 பாடல்களும் வேற ஏதாவது ஒரு கருத்தை பற்றியோ அல்லது கடவுளை பற்றியோ மட்டும்தான் இருக்கணும். இதுல ஒரு பெரிய சவால் என்னன்னா பாடல் பாடும் அம்பிகாவதி தான் பாடல்களோட எண்ணிக்கையும் கணக்குல வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம அமராவதி வேற அதே அரசவையில தான் உட்கார்ந்து இருப்பா. நமக்கு ஏற்கனவே தெரியும் அமராவதி அரசவையில் இருந்தா அம்பிகாபதியோட யோசனை எங்கெல்லாம் போகணும்னு. இதெல்லாம் யோசிச்சுதான் மன்னர் இந்த போட்டியை முடிவு பண்ணிருக்காரு. கம்பர் வீட்டு கட்டுத்தெரியும் கவி பாடும். அப்படி இருக்கும்போது கம்பரோட மகன் பாட மாட்டானா? இந்த போட்டியில அம்பிகாபதி ஜெயிச்சு அமராவதியை கல்யாணம் பண்ணனா இல்ல 100 பாடல்கள் பாட முடியாம அம்பிகாபதியோட தலை துண்டிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. பார்ட் 2ல பார்க்கலாம்.